வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடும் வெப்பம், மக்களுக்கு எச்சரிக்கை. சாவகச்சேரி உதவி பிரதேச செயலகர் பலி. உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றம். சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளர் பலி. தலவாக்கலையில் திடீரென உயிரிழந்த 7 ஆடுகள். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடத்துவது என்பது தம்மை பொறுத்தவரை நெருக்கடியாக இருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான காரணம் என்னவென்றில் சாதாரண பரீட்சை, வரவுசெலவு திட்ட விவாதங்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு போன்ற சமய நிகழ்வுகள் குறித்த காலப்பகுதியில் வருவதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தேர்தல் திருத்தங்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம் குறித்து மகிழ்ச்சியடைவதாகவும் பெண்களுக்கு 25% வழங்கப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு சுத்தமான குடிநீரை பருகுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். மேலும் விளையாட்டு பயிற்சிகளை நடத்தும் இடங்கள் குறித்து சுகாதார அதிகாரியிடம் ஆலோசனை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன அறிவுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உபுல் ரோஹன மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகிறது. இது வெளி வேலைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கிறது. எனவே வீதிகளில் செல்பவர்கள் மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் வெப்பமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் எனவும் கடும் வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு நியாயமான விலையில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை குறைக்கும் நோக்கில் பண்டிகை காலத்தில் நியாயமான விலையில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை வாங்க உணவுப் பொதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் முதலாவது வரவுசெலவு திட்டத்தை முன்வைத்த ஜனாதிபதி எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு லங்கா சதோச நிறுவனத்தின் மூலம் அரிசி, டின்மீன், பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளிட்ட உலர் உணவு பொதியை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் இதனை வழங்குவதற்காக வரவுசெலவு திட்டத்திலிருந்து 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரீமா மற்றும் செனடிப் நிறுவனங்கள் இன்று முதல் கோதுமை மாயின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளன. அதன்படி 1 கிலோகிராம் பிரீமா மற்றும் செனடிக் கோதுமை மாவின் விலை 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. 2025 வரி செலுத்துவதற்கு அடிப்படை நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த விடயங்களை இன்றைய வரவுசெலவு திட்ட முன்மொழி வாசிப்பின் போது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி வரி ஏற்பு மற்றும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அரசாங்க நிதியை உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வரி நிர்ணயத்தில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக வரி முறை டிஜிட்டல் மயமாக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தென்கிழக்கு அமெரிக்காவின் சில பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகள் மற்றும் வீடுகளில் நீரில் மூழ்கியதால் வார இறுதியில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தார்கள். கொண்டாக்கி ஆளுநர் ஆண்டி ஃபேஷிய தனது மாநிலத்தில் 8 பேர் இறந்துவிட்டதாக ஞாயிற்றுக்கிழமை கூறியதுடன் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரித்தார். வெள்ள நீரில் சிக்கி தவித்த நூற்றுக்கணக்கான மக்கள் பலர் தங்கள் வாகனங்களில் சிக்கிக் கொண்டார்கள். கென்டாக்கி, ஜார்ஜியா, அலபாமா, மிசிசிப்பி, டென்னனி, வர்ஜினா, மேற்கு வர்ஜினா மற்றும் வட கரோலினா ஆகியவை இந்த வார இறுதியில் புயல் தொடர்பான எச்சரிக்கையில் உள்ளன. ஏறக்குறைய அந்த மாநிலங்கள் அனைத்தும் கடந்த செப்டம்பர் மாதம் ஹேலின் சூறாவளியால் பேரழிவை சந்தித்தன. இதனிடையே 8 மாநிலங்களைச் சேர்ந்த 1/2 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு மின்சாரம் இல்லாமல் இருந்தன என்று தெரிவித்துள்ளது. தீயில் எரிந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்வேலி தெற்கு பகுதியில் வசித்த சதீஷ் தமிழினி என்ற 34 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் 6 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி தீயில் எரிந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அவரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது நுளம்பு திரியை பற்ற வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக அருகிலுள்ள மண்ணெண்ணெய் கோள்களின் மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியாக 9 தினங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது சிசுவேனும் உயிருடன் காப்பாற்றப்படுவதற்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சையை மேற்கொண்டார்கள். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண்ணும் சிசுவும் உயிரிழந்துள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். தலவாக்கல ஹெலிரோட் நத்தைக்கல வீடமைப்பு திட்டத்தில் உள்ள கால்நடை பண்ணை ஒன்றில் 7 ஆடுகள் வளர்ப்பு நாயொன்று திடீரென உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தலவாக்கலை கால்நடை வைத்திய அலுவலகம் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நேற்று முன்தினம் தமது பண்ணையில் 4 ஆடுகள் உயிரிழந்ததாகவும் நேற்று மேலும் 3 ஆடுகள் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பண்ணையின் உரிமையாளர் ரோபர்ட் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்க்கப்பட்ட நாயம் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆடுகள் வைக்கப்பட்டிருந்த பண்ணையின் பின்பகுதி இடிக்கப்பட்டுள்ளதாகவும் சில குழுவினரோ அல்லது நபர்களோ கால்நடைகளுக்கு விஷத்தை கொடுத்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் பண்ணையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இழந்த 3 ஆடுகள் நேற்று பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் உடல் பாகங்கள் மேலதிக விசாரணைக்காக நுவரெலியா மற்றும் பேராதனை கால்நடை மருத்துவ பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை கால்நடை வைத்திய அலுவலகத்தின் கால்நடை வைத்திய அதிகாரி சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனங்கள் நடத்தும் பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையில் தேவை ஏற்படின் கால்நடைகளின் சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை மேலதிக பரிசோதனைக்காக அரசு ரசாயன பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கால்நடை வைத்திய அதிகாரி சுரேஷ்குமார் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் மேற்கொண்டுள்ளார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டமூலம் நேற்று 187 வாக்குகளால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன்படி சட்டத்துக்கு ஆதரவாக 187 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன என்பதுடன் எதிரான வாக்குகளும் பதிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருத்தங்களுடன் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் வானம் மீடியாவின் செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.